Hey everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நான் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற மாதிரி நான் என்னால் ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குரூப் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா, இப்போ ஷேர் அப்படின்னா அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஷேர் அப்படின்னா, ஷேர்ஸ் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா கம்பெனிஸ் கிட்டேருந்து வருது. இப்போ கம்பெனி வந்து எப்படி ஷேர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனி வந்து நான் தான் இப்போ கம்பெனின்னு வச்சுப்போம். என்கிட்ட வந்து ஒரு 10 கோடி இருக்குது. அதை வந்து நான் ஒரு கம்பெனி அதை வச்சு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட கம்பெனியை வந்து 10 கோடி போட்டு ஆரம்பிச்சேன்ல, அந்த 10 கோடி வந்து என்னோட கம்பெனியோட மார்க்கெட் கேப் வேல்யூவேஷன் வச்சுக்குவோம். அந்த 10 கோடியை வச்சு நான் வந்து ஒரு 10 லட்சம் ஷேர் இஷ்யூ பண்ணுறேன். என்னோட ஒரு ஷேர் வந்து 100 ரூபா அப்படின்ட்டு நான் 10 லட்சம் ஷேர் இஷ்யூ பண்ணுறேன். இப்போ அதில் வந்து பார்க்குற நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒரு பார்ட் ஆயிடுறீங்க. ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு ஸ்மால் பார்ட். அப்போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு காய்கறி சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, இல்லை கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இது நிறைய கம்பெனிஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட கம்பெனியை வந்து அவங்க போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு நான் வந்து என் வீட்டில் தக்காளி வளர்க்குறேன், இல்லை ஒரு கேரட் வளர்க்குறேன், நான் தோட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போய் நான் மார்க்கெட்டில் விற்கலாம். அதுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் இருக்குல்ல, ஒரு ரைட் இருக்குல்ல. அந்த மாதிரி என்னோட கம்பெனியை வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லிஸ்ட் பண்ணும்போது நான் வந்து பப்ளிக் கிட்ட வந்து என் கம்பெனியை வளர்க்குறதுக்கான காசு நான் வந்து வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு பேர் தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா, இனிஷியலாக நான் என்னோட கம்பெனியை போய் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக் வந்து என் கம்பெனியை வளர்க்குறதுக்கான ஆஃபரிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படின்றது தான் பேசிக் ஐடியா. கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கம்பெனியோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும், அதாவது ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து தனித்தனி வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸ் வந்து மாறும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து கொடுக்குற காசில் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதில் வந்து நமக்கு டிவிடெண்ட்ஸ்னு கொடுப்பாங்க. அதே வந்து நான் இப்போ வந்து ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு நான் ஒரு ஷேர் வாங்குறேன். அது வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் 130 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா, 130 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு 30% வந்து எனக்கு ப்ராஃபிட். 30 ரூபா அதிகமா இருக்குல்ல, அதுலேருந்து நான் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்றேன். இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய வழிமுறைகள். இப்போ இதை யார் ரெகுலேட் பண்றா அப்படின்னு இருக்குல்ல, செபி அப்படின்றவங்க தான் வந்து இதை ரெகுலேட் பண்றாங்க. செபி அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து செபியோட வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபைனான்ஸ் பற்றி ஏதோ கொஞ்சம் தெரியும். அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த இந்த ஷேர் போய் வாங்குங்க அப்படின்ட்டு நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஒரு ஷேர் பேர் சொல்லி, ஒரு ஸ்டாக் பேர் சொல்லி நான் வந்து இந்த ஸ்டாக் போய் எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 30,000 பேர் திடீர்னு போய் அந்த ஸ்டாக்ல நிறைய பேர் வாங்குறாங்க. திடீர்னு நிறைய அந்த ஒரு ஸ்டாக்ல மட்டும் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, செபி உடனே வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. என்ன உங்க ஸ்டாக் ப்ரைஸ் திடீர்னு ஏறுது, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கான காரணம், அதுக்கான விளக்கம் வந்து அந்த கம்பெனி வந்து செபிக்கு கொடுக்கணும். இப்போ செபி மாதிரி இந்த ரெகுலேட்டரி போர்டு இருக்கிறதுனால தான் நிறைய ஸ்கேம் நடக்காம இருக்கு.
இதுக்கு முன்னாடி 1992ல ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை சீரிஸ் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்ட்டு தான் செபி வந்து உள்ளே வந்தாங்க. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதுலேருந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு புதிய டாப்பிக்கில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.